தேவ சித்தம் செய்கிறதுக்கு நம்ம இயேசுகிட்ட தான் வரணும். மற்ற ஸ்தாபனங்களையோ தலைவர்களையோ என்ன செய்யக்கூடாது. அதை பார்த்தோம்னா தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ணி விட்டுருவான் பிசாசு. அதில் ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா எந்த தலைவனும் பலவீனம் உள்ளவன். எபிரேயர் 5:1. எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அப்போ மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியன்னு சொன்னால் தலைவன் அர்த்தம், நடத்திப்புக்காரன்னு அர்த்தம், ஆலோசனை கொடுக்குறவன்னு அர்த்தம். அதான் பிரதான ஆசாரியன். தலைவன், ஆலோசனை தருபவன், நடத்திப்புக்கார். இப்போ நாம் மனுஷரில் இருந்து தேவனே தேர்ந்தெடுக்கிறார் நம்மளை. இதெல்லாம் புரிய விட மாட்டான் பிசாசு. நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும், வாழ்வியலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கேன். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சரில் அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். நீங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளாட்டாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது உதவும். அதனால் எழுதுங்க. சொல்கிறத எல்லாத்தையும் நினச்சிங்க எழுதுங்கள். இப்போ எழுதலைன்னா அப்புறம் கல்லறையில் எழுதுவான் பிறப்பு இறப்பு. எழுதுங்கள் என் கல்லறையில் அப்படின்னு சொல்லி அப்புறம் எழுதி போட்டுருவேன். அதையெல்லாம் மறக்க வச்சுருவான் பிசாசு. நமக்கு ஒரு பெட்டியை இங்கே செஞ்சுருவான். 6 அடி நீளம் 3 அடி ஆழத்தில் என்ன செஞ்சிருவான், தோண்டிடுவான்றதை மறக்க வச்சுருவான் பிசாசு. அதனால தான் நம்ம பெருமை பேசுறது, இருமாப்பு பேசுறது, சுங்குரா பேசுறது, அடங்காமல் பேசுறது. நாளைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோன்றதே தெரியாமல் போயிருமே. என்ன 1 மாதம் கொண்டாடுவாங்களா நினைவு நாள்? 8ஆம் நாள் வச்சாங்க நினைவு நாள். எத்தனாவது நாள்? 8ஆம் நாள் வச்சாங்க. அப்புறம் 3ஆம் நாள் காரியமும் கொண்டு வந்தேன். இப்போ என்ன சொல்லிட்டேன், அடக்கமன் அப்போவே முடிச்சு விட்ற. இன்னொரு தடவை நாங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ நிலைமை பார்த்துட்டா உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்களும் நானும் அதில் போகணும். இதை புரிய விட மாட்டான். இப்படி புரிகிற இடத்துக்கு வரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை புரிய வைப்பார். புரிய வைக்கிறது தான் கண்ணை திறக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே நிரந்தரமானது அல்ல. இது ஒரு வாடகை வீடு. நம்ம சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டாலும், படித்தாலும் படிக்காட்டாலும், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரணம் வரும். அந்த மரணத்தில் நமக்கு உயிர் தெழுதலின் சரீரத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு அதுக்கு இப்போ பாடுபடும். அவே நம்முடைய தரிசனங்கள் உலகத்துக்குரியதாக இருக்கக்கூடாது, மாம்சத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே செய்கிற காரியமாக இருக்கக்கூடாது. தரிசனம் நம்முடைய தரிசனங்கள்லாம் மேலானதாக இருக்கும். மேலானதுன்னா என்ன? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானது. அப்போ கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் வந்த பிறகு திரும்ப தேவனுடைய சன்னிதானத்தில் போய் உட்காரணும்னா ப்ராசஸ் என்ன, அவர் எந்த பாதையில் கடந்து போனார், அதை படிக்கணும். அதை என்ன செய்யணும்? படிக்கணும். அதுதான் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை தெரியுமா? இயேசுவை தெரியுமா அப்படின்னு கேட்பாரான் திருவாசன பாஸ்டர். எல்லாம் சோதிக்கப்படணும். நீங்கள் பண்ணுகிற பிரசங்கம் சோதிக்கப்படும். நீங்கள் பண்ணுகிற உபதேசம் சோதிக்கப்படும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சோதிக்கப்படும். உங்கள் கையில் வர தசவான் காணிக்கை எப்படி செலவு பண்ணுறீங்கிறது சோதிக்கப்படும்.
இதெல்லாம் பயிற்சி காலத்திலேயே சோதனையை பண்ணி எடுக்கணும். சோதனையே பண்ணுறதில்லை. இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். பயிற்சியே இல்லாமலே பைபிளை தூக்கிட்டு வந்துடுறான், பிரசங்கம் பண்ணுறான். அவன் நூதன சீசனாக தான் இருப்பானே இல்லாமல். நூதனம் சொன்னால் அனுபவம் இல்லாத கிறிஸ்தவன், அனுபவம் இல்லாத ஊழியக்காரன், பயிற்சி இல்லாத ஊழியக்காரன். அப்படிப்பட்டவனெல்லாம் சபையை நடத்த கொடுக்கக்கூடாது. குடும்பத்தை நல்லா நடத்துகிறவனா இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், முதியோருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர்த்து வருகிற ஃபேமிலி மேன், அவனை சபைக்கு ஊழியக்காரனாக ஏற்படுத்தணும் பவுல் சொல்லுவான். அடங்காத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், சாட்சியை கெடுக்கிற பிள்ளைகள், ஊழியங்களை முன்னேற விடாதபடி விசுவாசியின் மத்தியிலே இடர்களை உண்டாக்குகிற பிள்ளைகளை பெற்றவர்கள் சபையை நடத்தக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி ஊழியக்காரனுக்கு சில தகுதி இருக்கு. தகுதியே இல்லாதவெல்லாம் பிரசவம் பண்ண தெரியும், பாட்டார நடத்த தெரியும், ஜெபக்குறிப்பு வச்சு ஜெபக்கூட்டம் நடத்த தெரியும், சுவிசேஷம் சொல்ல தெரியும். ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன குவாலிஃபைடு இருக்கணும், அந்த தகுதி இல்லை. பவுலு சபையை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு சொன்னாரோ அந்த தகுதி இல்லை. ஆனால் பாட்டு செய்கிறான், பிரசங்கம் பண்ணுறான், சுவிசேஷம் அறிவிக்கிறான். இப்போ தகுதி இல்லாத ஊழியக்காரெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஜாதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரைட்டு நம்ம ஆளு செய்யட்டு. அவனுக்கு சாவு வரும்போது நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம். மோசே 25 லட்சம் பேருக்கு அதிகாரியாக இருந்தான். அவனை செத்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அவனை எழுப்பணும், இயேசு நேரம் சந்திக்க வைக்கணும். இவன் நேர பரலோகத்துக்கு போயிட்டான் எலியா. அதனால இவனை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவனை எழுப்பணும். தூதர் மிகாவேல் போகிறான், சேனையை கூட்டிகிட்டு போனால் எழுப்பக்கூடாதுன்றான். ஏன் எழுப்பக்கூடாது? ஆண்டவர் சொல்லியிருக்காருல, எழுப்பிட்டு வான்னு. அவன் ஏன் ஆலிய எது என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துலலாம் கோவப்பட்டிருக்கேன், எரிஞ்சு விழுந்திருக்கேன், எழுதி கொடுத்த கற்பனை பலகையவே எரிஞ்சு போட்டு உடைச்சிட்டேன், கண்மலையை பார்த்து இயேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சிட்டேன். இதெல்லாம் யார் சரக்கு? யார் சரக்கு? ஏன் சரக்கு? ஏசுனார் என்ன சொன்னார்? யோவான் 14:30. அவன் சரக்கு இங்கே இல்லை. நீங்கள் நானும் அந்த இடத்துல சொல்லணும். செத்து போனாலும் விட மாட்டான். ஏசனார் எழுப்புன்னு நினைச்சாலும் விட மாட்டான். சண்டைக்கு வந்துட்டான். உடனே அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நம்ம என்ன கெட்ட வார்த்தை போட்டு பேசி கூட நாயே பேய பிசாச. ஆனால் ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்ல முடியாது, அவங்க வாயிலிருந்து அப்படி வராது கெட்ட வார்த்தை. அவங்க இறைவனுக்கு பக்கத்திலேயே இறைவனுக்கு பிரசனத்திலேயே நிற்கிறவங்க. நம்ம அப்படி இல்லை, இறைவனுடைய பிரசனத்திலேயே இருக்கோம். யார் யார் பிரசனத்திலாம் உட்கார்ந்துருக்கோம். அதனால கெட்ட வார்த்தைலாம் வரும். அதெல்லாம் தகுதியா?
டவுட்டா? இப்போவா டவுட்டு கேட்குறது? குறித்து வச்சுக்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. கற்றுக் கொடுக்குற எந்த இடத்துலையும் நீங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஒருத்தர் எந்திரிச்சிட்டான்னா அடுத்தடுத்து எந்திரிப்பான், நாசமாக போயிடும். அந்த நேரம் பூரா நாசமாக போயிடும். அது சாசுக்கு தந்திரம். அதனால நமக்கு டவுட் வந்தால், கேள்விகள் வந்தால் குறிக்கணும். அவன் தான் பரிசுத்தாய் பெற்றவன், அவர் சரியில்லை, அவர் பேசுனது சரியில்லை, அது பிசாசுக்கு பிறந்தவன், சாத்தானுக்கு பிறந்தவன். நாங்கள்லாம் அப்படி வளரல. கற்றுக் கொடுக்கும் பொழுது டவுட் வருதுன்னா எழுதி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு லெசர் பீரியட் வரும், அந்த நேரத்தில் வந்து ஐயா சொல்லு. அது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பயன்படுமா, எல்லாருக்கும் பயன்படுமா? எல்லாருக்கும் பயன்படும்னா சரிப்பா, எல்லோரும் கூடி வரும்போது சொல்லுவோம். அப்போ எல்லாருக்கும் என்ன செய்யும்? எப்போவுமே தொண்டைக்கு மேலே பொத்துக்கிட்டு தான் வரும் சந்தேகமும் கேள்வி. அதை எப்போ கேட்கணும்னு ஒரு ஞானம் இருக்குது, அப்போ தான் நம்ம கேட்கணும். அடுத்து நான் சொல்லிட்டேன், வளர வளரத்தான் புரியும். வளர்ச்சி குறைந்த இடத்துல இருக்கும்போது வர்ற கேள்விகளுக்கு சொன்னாலும் புரியாது, ஆர்குமெண்ட் ஆகிப்போம். என்னாக டிஸ்கஸிங்கில் தான் ஆரம்பிக்கி, அடுத்து என்னாக ஆர்குமெண்ட் ஆகி. சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவான். நாகரிகம் தெரிஞ்சவன் தன்னுடைய கேள்விகளை, சந்தேகங்களை அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி தர சொல்லணும். அதுக்குன்னு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுத்த விஷயங்களில் கேள்விகள், சந்தேகங்கள் வருமானால் அதுக்குன்னு ஒரு பீரியடு அல்லது ஒரு டைமிங் ஒதுக்கணும். யார்? ஆசிரியர். நான் சொல்லிக் கொடுக்கறது வாழ்வியல். அப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் ஒரே நேரத்தில் புரிய உங்களுக்கு கேள்விகள் வரும். ஏன்னா உங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். இப்போ 45 வருஷம் வளர்ச்சியில் நான் பேசுகிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் வளர்ந்துருக்கீங்க? நீங்கள் என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்க? முதல்ல அது சொல்ல தெரியாதவெல்லாம் விசுவாசியா? ஊழியம் வர செய்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததெல்லாம் கணக்கு எடுக்கக்கூடாது. பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு என்னைக்கு வரும்? எந்த வயசில் வரும்? அன்னைக்கு தான் அவங்க மறுபிறப்பை அடைகிறாங்க. அதில் இருந்து தான் நீங்கள் வளர்ச்சியை கணக்கு வைக்கணும். அதில் குருடனாக பிறக்கிறவன் உண்டு, ஜப்பானியாக பிறக்கிறவன் உண்டு. அதெல்லாம் அப்புறம் சோகமாகணும். அதனால் கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருதுன்னா உடனே டக்குன்னு ஒரு பக்கத்தில் நோட்டில் குறித்து வச்சு. அதுக்குன்னு நம்முடைய வேதாம கல்லூரி பிரின்ஸ்பாலாக தலைவரை போல் இருக்கிறாள்கிட்ட, ஐயா எங்களுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து கேள்விகள் வந்திருக்கு, சந்தேகங்கள் வந்திருக்கு, அதுக்கு எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கித்தாங்கன்னு கேட்குறோம். இல்லையா, கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கிட்டே கேட்கணுமா? இப்போ எப்போ கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரீ ஆகிறோமோ அப்போ அந்த கேள்வியை தூக்கிட்டு வரணும். இதுதான் மேடை நாகரிகம். இது என்னது? மேடை நாகரிகம். முன்னோரெல்லாம் மூடர்கள் அல்ல, முன்னோரெல்லாம் நமக்குண்டு பண்பாடு, நமக்குண்டு பண்பாடு. முழங்கால் தெரியும் ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடை போடு. கால் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு தெரியாது. ஆடையை ஒழுங்காக உடுத்த பழகு. உள்ளாடை வெளியாடையை தாண்டி தெரிகிற மாதிரி உடுத்தாத. அப்படிப்பட்ட ஆடை உடுத்தாது. அதுலேயே உனக்கு அறிவில்லையே. உள்ளாடைகள் தெரியக்கூடாதுன்றது தானே மேலாடை போடுறோம். அந்த ஆடையை தாண்டி உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உள்ளாடை தெரியுது அப்படின்னா நீ என்ன ட்ரெஸ் பண்ணுற? நீ பெற்றது பரிசுத்தாவியா? சொல்லு. பொய், பிராடு. இதுதான் வாழ்வியல் பாடம். காது, கழுத்து, மூக்கு ஆண்டவர் தந்திருக்கு. எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போய் செய்யக்கூடாது. ஆண்டவர் எப்படி படைச்சாரோ, எப்படி நீ தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்தியோ அப்படித்தான் சாகு வரைக்கும் உன் உடம்பை பாதுகாக்கும். மானத்தை மட்டும்தான் மறைக்கும். எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெலாம் நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் பண்ணி வச்சிருக்கோம்.
காதில், கழுத்தில், மூக்கில், வாயில், நகத்தில், காலில். சாத்தானுக்கு பிறந்த கூட்டம் சாஸ். அதுக்கு ஆதாரம் தேடும். ஆதாரம் சாரால் போடவில்லையா, ரெபேக்காள் போடவில்லையா? புதிய ஏற்பாட்டு ஊழியம்னா என்னன்னு படிச்சுட்டா நீ பைபிளை தூக்கிற? அறிவு கட்ட முண்டக்கு திருட்டு நாய்கள்லாம் பிரசவம் பண்றதுனால தான் ஒரிஜினல் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது வெளியே. எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுக்கு? ஏன்னா பண்ண வெள்ளி இல்லையா, தங்கம் இல்லையா? உண்டாக கடவுள் சொன்னா உண்டாகுமா இல்லையா? ஏவாளை பொண்ணா பார்த்து ஆதாம மாப்பிள்ளையா பார்த்து இசைக்கும் போது ஒரு சின்ன செயின் போட்டுக்கிற கூடாதா? போடலாமா போடக்கூடாதா? எல்லாத்தையும் உண்டாக்குகிற தேவனுக்கு உண்டாக்க முடியுமா முடியாதா? தங்கத்தை உண்டாக்குனவர், வெள்ளியை உண்டாக்குனவர், ஒரு நகை உண்டாக்க தெரியாது? மனுஷனையே உண்டாக்குனவர், உயிரை உண்டாக்குனவர். ஒரு சின்ன செயின் போடலாமா போடக்கூடாதா? ஒரு சின்ன கம். ஏன் சின்ன செயின்? சின்ன கம். பெரிய கம்மலே போடு. சைக்கிள் சக்கர அளவுக்கு ஒரு பெரிய ரிங்கை போடு. அப்படி அப்படி ஆட்டு. ஜாதுக்கு பிறந்த ஊழியக்காரங்க இருக்கிற வரைக்கும் சத்திய வெளிப்படாது. அவங்க பேசுறதுல நான் சத்தியமா பொழப்புக்காக பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், சம்பாத்தியத்துக்காக பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இதையெல்லாம் வெறுத்துட்டு தள்ளிட்டு ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யணும், சத்தியத்தை பேசணும்னு சொல்லிட்டு பேசுறான் பாரு, அவனைத்தான் நமக்கு பின்னாடி போ, அவனைத்தான் கையெடுத்து கும்பிடும், அவனுக்கு தான் வாழ்த்துக்க சொல்லணும், அவனோட உட்காந்தே சாப்பிடு, மற்றவங்களோட உட்கார்றதே பாவம். அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்க பங்காளியா மாறிடுவீங்க. அவங்க போற நேரத்துக்கு நீங்களும் போயிடுவீங்க. உங்களை ஊழியம் செய்ய அழைக்கல, உங்களை என்னையும் கத்தர் அழைச்சது அவருடைய சித்தம் செய்யுது. எதுக்கு சித்தம் செய்யுது? அவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு போட்டு, நீ நானும் சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். எப்படி செய்யணும்? சித்தத்தின். அப்ப சித்தத்தின்படி செய்யணும்னா நம்ம கையில் இருக்கிற பைபிள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கையில் இருக்கிற பைபிள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்க கையில் இருக்க பைபிள் நீங்க செய்யற ஊழியத்தை உறுதிப்படுத்துமா? ஆதியில டிவோர்ஸ் கிடையாது. இப்ப உங்க காலத்துல என் காலத்துல ஊழியத்துல டிவோர்ஸ் பண்றான். விவாகரத்து. ஒரு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டுறது பரலோகத்துக்கு வரமாட்டான், அவன் அந்நியவாசம் பேசினாலும் வரமாட்டான். இதனால சொல்ல பண்ணாரு, தான் பெத்த மயன் ரெண்டாவது பொண்டாட்டியை கட்டிட்டான். அதனால அவனை என்ன செய்ய, தள்ளவும் முடியலை மெல்லவும் முடியலை. அதனால அவனை என்ன பண்ணாரு, மைக் செட்டு போடுற இடத்துல தான் நீ இருக்கணும், ஆறான பொண்ணை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பைபிள் தூக்கி பிரசவம் பண்ணுற இடத்துக்கு அந்த பரிசுத்தவான் அப்படி நடத்தினார். பெத்த பிள்ளைய, அவன் பெத்த பிள்ளைய அமெரிக்காவில் அனுப்பிட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போடா, அப்படி அப்படி சபையை கட்ட முடியும். 2 பொண்டாட்டி கட்டுறதுக்கு இங்கேயா இருக்கு பைபிள்ல? பொண்டாட்டி செத்தாத்தான் அடுத்த பொண்டாட்டி கட்டிக்க. உயிரோட வச்சுக்கிட்டு விவாகரத்து வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணினா நீ நாசமா போவ. நீ எல்லா சபைக்கும் இடற, அந்த இடத்துக்கே வரக்கூடாது. சரியா? தெரியாதனமா 2 பொண்டாட்டி கட்டிட்டியா? அப்ப மூத்த பொண்டாட்டி என்ன பண்ண? அவ கல்யாணமே முடிக்காம இருந்தான்னா அவளை வச்சு அவளை நடத்து, அவளை வச்சு அவளை நடத்து. பண்ண மூத்த பொண்டாட்டி மூலமாக 2வது பொண்டாட்டியை வழி நடத்தின. அவன் தான் தமிழ்நாட்டை ஆண்ட.
இதெல்லாம் வரலாறு. நான் என்ன எதிர்கட்சியா? எதிர்கட்சி கிடையாது. அவெல்லாம் 3 பொண்டாட்டிக்காரங்கப்பா. நம்ம யாக்கோவு 4 பொண்டாட்டிக்காரன். நம்முடைய விசுவாசியின் தகப்பன் ஆபிரகாம் 3 பொண்டாட்டிக்காரன். தாவீது தேவ சித்தம் செஞ்சான்னு சொல்கிறாங்க. என்னடா சித்தம் செஞ்சான்? அவன் எழுதப்பட்ட பொண்டாட்டியே 10, எழுதப்படாத பொண்டாட்டியெல்லாம் நிறைய இருக்குது. அவன் பார்த்தான், அவன் மகன் ஜாலமும் உனக்கு பிறந்த வேணா தாய் 8 அடி வந்தா குட்டி 16 அடி, 700 பொண்டாட்டி 300 மறுமனையாட்டி. இவங்க எல்லாம் தேவ சித்தம் செய்கிறவங்க. இவங்களோட எல்லாம் தேவன் இருக்கார். என்ன நீங்கள் வேணா சொல்லிட்டு தெரியலாம், நான் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவன் சொல்ல மாட்டேன். பைபிளில் எழுதியிருக்க, பைபிளில் என்னென்னமோ எழுதியிருக்க. நீங்கள் அந்த பழத்தை புசிக்கலாம், ஆண்டவர் உனக்கு அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் எழுதியிருக்கு. நீங்கள் புதுசாக சாவதில்லை எழுதியிருக்கு. நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், அது தேவனும் அறிவார், அது எழுதியிருக்கு. சாத்தான் பேசுறது தாண்டா எழுதியிருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியுமா? உன் கையில் இருக்கிற பைபிளில் சாத்தான் பேசுகிற சத்தமும் இருக்கு, வசனம் இருக்கு. எல்லாம் தேவன் எழுதினார், தேவன் எழுதினார், எல்லாம் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவ தூதம் பேசுனது அதில் இருக்கு, ஆதாம் பேசுனது இருக்கு, ஏவாள் பேசுனது எழுதிருக்கு, பாம்பு பேசுனது எழுதிருக்கு, கபிரியல் பேசுனது எழுதிருக்கு, மிக்கேல் பேசுனது எழுதிருக்கு, அப்போஸ்தலமார் பேசுனது எழுதிருக்கு, தீர்க்கதரிசிகள் பேசுனது எல்லாம் எழுதிருக்கு. எல்லாம் தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறேன். உன் விசுவாசமே தப்பு இல்லையா? பைபிளை பற்றி நீ வச்சிருக்கிற விசுவாசமே தப்பு. மனம் திரும்பணு. குழந்தையா இருந்தபோது நீ நம்பி இருக்கலாம், பேசியிருக்கலாம். இப்படி வளர்ந்துருக்க, எதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் ஒழிச்சிரு. அதை பிடிச்சிக்கிட்டு நிற்காத, நரகம் போயிடுவேன். அதனால அதில் தெளிவாக இருக்கணும்ப்பா. உலகத்துக்கு படிப்பை படிக்க வைக்கிறாங்கன்னா படிப்பு வீணானது கிடையாது. துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, அடுத்து முதுநிலை, இளநிலை முடிந்து முதுநிலை, இதெல்லாம் வேஸ்டா? உலகத்தில் நம்மளை படிக்க வைக்கிறாங்களே வேஸ்ட்டா? அது கூட வேஸ்ட்டாக போகலாம். ஆனால் பைபிள் படிக்கிறது வேஸ்ட்டு கிடையாது. அவன் சொல்கிறான், அசம்பிளியில் போய் நான் இன்னுமே 4 வருஷம் படிக்க முடியுமா? இப்போ கல்யாணம் முடிக்க மட்டும் ஆசைப்படுறேன். நான் சொல்கிறேன், அவனுக்கு அந்த பிள்ளைய கொடுக்காத. இந்த அம்மா சொல்லுது பொம்பளை பிள்ளை பெற்றது. இல்லை இல்லை, எங்கள் ஜாதி, எங்களுக்கு சொந்தக்காரன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தாப்பா உங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்ததுலேருந்து வருஷம் எத்தனையோ 3 பிள்ளைய பார்த்தாச்சு. இன்னும் ஒரு இடம் வாங்கலை, ஒரு கட்டடம் கட்டலை, இன்னும் ஒரு சபை ஆரம்பிக்கல. இப்படி தத்துவமைகள் எல்லாம் எப்படி வரும் தெரியுமா எதிர்காலத்தில்? அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். சிவகுமார்கிட்ட வந்து உட்காந்து சொல்கிறேன், இந்த காலமெல்லாம் வீணாக போயிரு, நாங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் ஊழிச்சு. முகரக்கட்டை பார்த்தா தெரியாது, மொய பிடிக்கிற நாய்க்கு சொல்லுங்கப்பா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம்ல நாங்கள், இந்த நாய் இப்படி தான் வரும்னு. என்ன ஆட்டம் ஆடுறாங்க, ஆடிய ஆட்டம் என்ன வருது. ஒரு நாள் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய திருப்படைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும், தென்னிந்தியாக்காரன் மட்டுமல்ல, வட இந்தியாக்காரன் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்திற்கு மரணம் வரத்தான் போகிறது. மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பு வரத்தான், எவனும் தப்ப முடியாது. ஆடி ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடுறேன்.
பேசிய வார்த்தை என்ன? திமிரு பேச்செல்லாம், அகம்பாவம், அகங்காரம், துணிகரம். தேடிய செல்வம் என்ன? பொய்யை சொல்லி, பொருட்டை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, சேர்த்து சேர்த்து இடத்த வாங்குறான், கட்டத்தை கட்டுறேன், வாகனத்தை வாங்குறேன். தேடிய செல்வம் என்ன? கூடிய சுற்றம் என்ன? ஜாதி, சமுதாயம். பணம் சேர்ந்த உடனே மதிக்கிறவன்லாம் வந்துடுவேன். வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா வந்துடுவேன். அடுத்த வார்த்தை எழுதுறேன், கூடு விட்டு ஆவி போனார், கூட உன்னோடு வருவது என்ன? என்ன? வீடு வரை, வீதி வரை, காடு வரை, கடைசி வரை ஜீசஸ் தான் வர முடியும். அதை இங்கேயே நீ பயிற்சி எடுத்துரு. உறவுகளை விட்டு வெளியே வா, உடைமைகளை விட்டு வெளியே வா, உரிமைகளை விட்டு வெளியே வா. ஏசுனார் வந்தார்ல, அப்போஸ்தலர் வந்தார்ல. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் ஊழியம் செய்கிற பாஸ்டர், பெந்தகோஸ்து பாஸ்டர் வரணுமா வேண்டாமா? வரணுமா வேண்டாமா? அதுக்கு மாறான போதனையை பிசாசு கொடுப்பான். பிசாசுடைய ஊழியக்காரன் சொல்லி தருவான். பைபிள் இருந்ததை சொல்லுவேன். ஏமாந்துடாத. சாத்தானுக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும். ஏசுனார்ட்டே பைபிளை கொண்டுட்டு தான் போனேன். உபரியில் கொண்டு நிப்பாட்டிட்டு தாள குதியும். கால்கள் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் தாங்கிக்கிட்டு போவாங்க, ஏந்திக்கிட்டு போவாங்கன்னு உங்க பைபிளை எழுதியிருக்குல்ல. குதியோ. சாசுடைய ஊழியக்காரன் வசனம் தான் எடுப்பான், பைபிளில் தான் பேசுவேன். ஏமாந்துடாதீங்க. சாசு பேசுதா பரிசுத்தான பேசுறாரான்னு உங்களுக்கு பகுத்தறிவு வேணும். அதான் பகுத்தறிவு உள்ள மெய்ப்பர்கள். அதுக்கு தான் முழு வேதத்தையும் படிக்கன்னு சொல்றது. அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரம் படித்தா போதாது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் படித்தா போதாது, முழு பைபிளும் படிக்கணும். 66 புத்தகத்தையும் நீ படிச்சா அதில் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதில் மகத்துவம் இருக்கா? உள்ள போ. வசனத்தின் ஆழங்களுக்குள்ள ஆவியான கொண்டு போவார். கண்ணை திறக்க சொல்லு. உன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி தான் அது புரியும். வேதம் சொல்லி தந்த உடனே புரியாது. சொல்லி தந்த உடனே புரியாது. வளர வளரத்தான், வளர வளர. 1ஆம் கிளாஸ் முடிஞ்சுதா, 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் முடிஞ்சுதா, அடுத்த கிளாஸ், அடுத்த கிளாஸ், அடுத்த கிளாஸ், அடுத்த கிளாஸ். இதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர வளரத்தான் கர்த்தருடைய நடத்திப்பு புரியும். வளர வளரத்தான் கையில் உள்ள வேதமும். இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். புரியலை அப்படின்னா நீங்கள் குருடி. சொல்லு வச்சப்பா, நீ யாரு? சொல்ல மாட்டேங்கிற. பாக்கியபுரன்னு அப்பவே சொல்லுவார. எங்களுக்கு நாங்கள் அப்படி தான் வளர்த்துருக்கோம். பாக்கியத்தை என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அப்படியே கேட்பார், அப்படியே சொல்லுவார். தன்னிச்சம் செய்யவே மாட்டார். நடத்திப்புக்காரன்னு ஒருத்தரை ஏற்றுக்கொண்டார், அவன் தன்னிச்சம் செய்யாதவனாக இருப்பான். ஏற்றுக்கொள்ளாதவன் தன்னிச்சம் செய்வான். பைபிள் அப்படி இருக்கு, பைபிள் எப்படி இருக்கு. சாத்தானுக்கு பிறந்தவனே, உனக்கு தெரியுமா பைபிளு? நீ அந்த அளவுக்கு வளர்ந்துட்ட. சாகிற வரைக்கும் கற்றுக்கொள்ளுகிற இடத்துல வச்சிருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுன்னா உனக்குள்ள இருக்கு சாஸ். பரிசுத்தாவே கிடையாது, அந்நியவாதம் மட்டும் இருக்கு. இப்போ நானோ மோசத்தோ என்ன சொல்கிறோமோ அதை திருப்பி சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா பாக்கியம் பிரதர் நினைச்சுவார். பாக்கியம் பிரதர் யார் தெரியுமா? நம்ம அருள் பாஸ்டருக்கு மாமா. ஆமாம், நாங்கள் சொன்னால் அதை அப்படியே கேட்பார், பேசுவார். அவருக்கு பிடிக்காததெல்லாம் பேசுவார். தனியாக இருக்கும்போது சொல்லுவார், என்ன பிரதர் இப்படிலாம் பண்ணுறீங்க பேசுவார். ஆனால் கூட்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே. இந்த பின்னாடி இருக்க பற்றில இடம், இதுக்கு பின்னாடி இந்த சௌகரியமான ரூம்பு, மேலே கட்டடம், கிச்சன் ரூமு, நீங்கள் சாப்பிட்ற இடம், இதெல்லாம் யார் விட்டு தெரியுமா? ஜெபா அப்பா விட்டு. ஜெபாப்பா அப்படின்னு தான் ரோசா டீச்சர் சொல்லு.
அருள் மாமாவட்டேடா நான் கூப்பிட்டு சொல்கிறேன். இந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை வந்து கேட்குது, அந்த இடத்தையெல்லாம் நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்க விரும்பலை, கோயிலுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் வாங்க. நான் சொன்னேன் எங்கள்கிட்ட பணம் கிடையாது, காசு கிடையாது, போயிட்டு வா. அப்படி ஒரு மாதம் கழிச்சு வந்து 2 மாதம் வந்து கழிச்சு வந்து பேசு, எப்படியாவது வாங்கிக்கிறீங்க, ஏன்னா இவ்வளோ தொகை போகுது மார்க்கெட் ரேட்டு, ஏன்னா இன்னும் குறைச்சிருக்கு, நான் தாரேன், எப்படியாவது கோயிலுக்கு கொடுக்கும். இப்போ நம்மகிட்ட காசு இல்லை. இப்போ ஜெபா பாட்ட கேட்டேன், பாக்கி பிரதர் இப்படி ஒரு இடம் வருது வாங்கி கொடுங்க. பிரதர் நமக்கு என்னத்துக்கு, கிழக்காட்டில் கிடக்கு ஏக்கர் கிடக்கல, அது சும்மா கிடக்கு, இந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துக்கு ஏக்கர் கணக்கில் கிடக்கு, இது என்னத்துக்கு பிரதர், வேணாம் பிரதர். அப்போது அவர் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுவார், நைட்டு ஜெபம் பண்ணி படுப்பார், அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவார். இப்படி ஒரு ஜெப ஆவி உள்ள மனுஷன் அவர். கடவுளுக்கு சோத்திரப்படி அப்படி செலுத்துவார். காலையில் எழுந்திரிச்சு சோத்திரம் சோத்திரம் ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி என்ன பண்ணுவார், ஏன்னா அவருக்கு கற்றுக் கொடுத்தவர், அவருக்கு சுவிசேஷம் சொன்னவர் அப்படிப்பட்டவர். அந்த ஆவி ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுச்சு. இவர் காலையில் இருந்து சோத்திரம் சோத்திரம் சொல்லுவார். அப்போது இந்த ஜெப நேரங்கள் முடிஞ்ச உடனே ரோசால் டீச்சர்ட்ட அவருடைய மனைவிட்ட இப்படி பிரதர் சொல்கிறாரு, இந்த ஜெபத்துக்கு பின்னாடி உள்ள இடத்த வாங்கி போட சொல்கிறேன், நான் அதில் தேவையில்லை, கிழக்காட்டில் இடம் இருக்குது, வேணாம் பிரதர்ன்னு சொல்லிட்டு வந்து. அப்போ ரோசால் டீச்சர் ஏங்க அப்படி சொன்னீங்க, ஜெபாப்பா அப்படி சொல்லக்கூடாது, ஜெபானா உனக்கு பின்னாடி இருக்குல்ல அவ பேர் தான் ஜெபா, அப்படி சொல்லக்கூடாது. இவர் முழிக்குது. பிரதர் சொல்கிறாரு, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதில் தேவ சித்தம் இருக்கும். நீங்கள் சாதாரண மனுஷனோட வார்த்தை மாதிரி எடுத்து பேசாதீங்க அப்படின்னு அந்த அம்மா தத்துவம் பேசி இவர் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்து சொன்னதால வேறு வழி இல்லை. அவரை அப்புறம் யோசிச்சார், யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் மறு ஜெபம் மறு ஆய்வு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தார். பிரதர் நான் இப்படி ரோசாலிட்ட போய் சொன்னேன், அது ரோசாலி இப்படி சொல்லுது, அதில் தேவசித்தம் இருக்கும், நம்ம வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரோசாலி சொல்லுது பிரதர், அதனால் வாங்கிடு அப்படின்ட்டு அவர் பேருக்கு அதை டாக்குமெண்ட் போட்டு முடித்தோம். அந்த இடத்த அவர் அப்படியே கோயிலுக்கு கொடுத்துட்டார். அதனால தான் இன்றைக்கி சகோதரிமார்கள் அங்கே சமைக்கிறாங்க, பெண்கள் அங்கே தங்குறாங்க, ஊழியக்காரி மேலே வர்ற போகிறவங்க, கூட்டங்களுக்கு வர்றவங்க மேலே தங்குறாங்க, அங்கே சமைக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் அங்கே சாப்பிட்றீங்களா வேறு எங்கேயும் சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்ற இடம் எப்படி வந்துச்சு தெரியுமா, வரலாறு தெரியுமா? தலைவலி வீட்டில் இருக்கிற மற்ற வீட்டுக்காரங்களுக்கு வலிக்குதோ வலிக்கலையோ, எனக்கு வலிக்கும் தலை. இப்போ இப்படி தாப்பா அந்த இடம் வந்துச்சு. அவர் கோயில் சுத்தம் மாற்றிட்டு அவர் பேருக்கு தான் வாங்கினாரு, அவருக்கு தான் வாங்கினாரு கோயில் சுத்தம். இன்னைக்கு பொது சொத்தா மாறுதா இல்லையா? அத்தனை பேருக்கு அது சொத்தா மாறிச்சா இல்லையா? என்னடா சத்தம் போட்டுட்டுங்க, தண்ணி வண்டிய அது அங்கிட்டு போய் அடிக்க வேண்டியானே, சார்ஜுக்கு போறாங்க. தங்கள் நிலங்களையும் காணியாட்சிகளையும் உடையவர்கள் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்கன்னா பொது சொத்தா மாற்றினாங்கன்னு. இப்போ மாற்றினதுனால நம்ம எல்லாருக்கும் அது சொந்தமாகுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? நிலங்களையும் காணியாட்சிகளையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள் என்று சொன்னால் பொது சொத்தாக காமன் ப்ராப்பர்ட்டியாக மாற்றினார்கள். அப்படி மாற்ற சொன்னதே பரிசுத்த ஆவியானவர். யாரு? அதனாலதான் இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் பரிசுத்தா கிடையாது, சும்மா கையை தட்டிட்டு அன்னிவாதம் வச்சு சைத்தா.
இப்போது காமன் ப்ராப்பர்ட்டியை 1ஆம் நூற்றாண்டிலே மாற்றிருக்காங்க. அப்போ பாக்கியம் பிரதரு முன்னாடி நாங்கள் பிரசவம் பண்ணும்போது கேள்விகளை கேட்டோம்னா அவங்க அப்படியே திருப்பி சொல்லுவோம். அதுக்காக தான் பாக்கியம் பிரதரை பற்றி இப்படி பேச வேண்டியதாக போச்சு. மாற்று கருத்து சொல்ல மாட்டேன், எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது அவருக்கு தெரியும். அது பிசாசு சைத்தானாக்கு நமக்குள்ள அந்த மாதிரி கேள்வியை உண்டாக்குது, சந்தேகத்தை உண்டாக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்குள்ள முதல்ல சந்தேகத்தை உண்டாக்குனது பிசாசு. கேள்வியை கேட்க வச்சது பிசாசு. யார் அவனை பேச சொன்னது? யாரு வாயை திறக்க சொன்னது? யாரு? அதான் சொன்னாங்களா? இவனே வாயை திறந்து சொல்லிட்டு இருப்பேன். சாசு அது பரிசுத்தே கிடையாது. பரிசுத்தாவியான ஒருவனுக்குள்ள இருந்தா, ஒருத்துக்குள்ள இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும், அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னு தெரியும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே அவர்களுக்குள்ள இருக்கும். தங்களை வறுமையாக்குவாங்க, தங்களை கூடனை போல, செவிடனை போல, ஊமையனை போல தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. வாக்கியம் முறை அப்படி வளர்ந்தார். அதனால ஜெபா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பிள்ளைய கட்டி கொடுக்கணும். நீ மாப்பிள்ளை போற, ஏன்னா அவங்க அப்பா அப்படிதான் எழுதிட்டு போவார். என்ன காரியம் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நடத்திப்புக்காரன் இல்லாமல் நடக்கும். அவர் கூலியக்காரன், ஜஸ்ட் அவர் கூலியக்காரன் இல்லை. அதான் கவனிக்கணும். உங்க சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்க தான் ஊழியக்காரன், அடுத்த சபையில் உள்ள ஊழியக்காரன் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு திறக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். புரியல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க குருடி. பாக்கியம் பிரதர் சொன்னாரு, பிரதர் நீங்க என்ன சொல்றீங்களோ ஜெபா கொடுத்துருவோம். அப்படியா? இன்னாரு கொடுங்க. அவருக்கு யாருன்னே தெரியாது, மாப்பிள்ளை தெரியாது, மாப்பிள்ளை வீட்டார தெரியாது, மாப்பிள்ளை ஊரை தெரியாது. இன்னாரு கொடுங்க. சரி புரு, எத்தனை வருஷம் பெற்று வளர்த்து படிக்க வச்சு எத்தனையோ பேர் வந்து கேட்டு கொடுக்காம தான் சபையில் உள்ள ஊழியக்காரன் சொன்னா அதான் தேவன் சொல்றது. அதான் யார் சொல்றது? அதுக்கு தான் நடத்திப்புக்காரன் இல்லாமலே நீங்க வளர்ந்துட்டீங்க. குருட்டு பயலுக்கு கீழே வளர்ந்துட்டீங்க. ஆவிக்குரிய குருட, நல்ல ஆவிக்குரிய பிரசங்கம் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. குருட. அவன்கிட்ட எல்லாம் நீங்க பிரசங்கம் கேட்டு வளர்ந்தோம்னு சொன்னா அதெல்லாம் வளர்ச்சியாது. எங்களுக்கு தான் தெரியும். அவனே குருடன் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? குருடனுக்கு இன்னொரு குருடனை தெரியுமாயா? தெரியுமா? தெரியாது. ஒரு குருடிக்கு இன்னொரு குருடியை தெரியுமா? இவளுக்கே கண்ணு தெரியல, பார்வை இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஆவிக்குரிய தரிசனம் இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, வளர்ச்சியை குறித்த தரிசனம் இல்லை. ஆர்சியில் இருக்கிற மாதிரி, ஜிஎஸ்சியில் இருக்கிற மாதிரி பெந்தகோஸ்குள்ளேயும் இருக்காங்க. எல்லாம் குருடன் குருடியின் கூட்டம். ஒன்றும் கண் திறக்கப்படலை. நடத்திப்புக்காரன் தேவன் தந்த நடத்திப்புக்காரன். அவன் சொல்றதான் தேவன் சொல்ற. அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் நீ கூடனாத்தான் இருப்ப, கூடியாத்தான் இருப்ப. ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் பொறுப்படுத்திட்டான் அப்படின்னாலே அவன் தான் ஊழியக்காரன். அவன் வாயிலிருந்து வர்ற ஆலோசனை தான் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தொழிலுக்கு, உன் வியாபாரத்துக்கு, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு. அவன் தான் உத்தரவாதி. அவனை தான் கடவுள் வச்சிருக்காரு, ஒன்னே வைக்கல. நீ யாரு கீழ்படுகிற? கீழ்படுதல் இல்லையே. யாரு கீழ்படுவ? தேவனுக்கு கீழ்படுன்னு சொல்லு பொய். ஒரு ஆளு தேவனுக்கு கீழ்படிதுன்னா அந்த ஆளு தேவன் ஏற்படுத்தின ஆளுக்கு கீழ்ப்படிவான். அதான் கீழ்ப்படுது. அது பேர் என்னது? இப்போ சபையில் நீங்கள் எல்லாம் சபை தலைவர்களாக இருக்கு.
உங்கள் வார்த்தைகளுக்கு சபை மக்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எங்கள்கிட்ட தேவன் பேசுவார், தேவன் பேசுனா செய்கிறோம். இதெல்லாம் பிசாசுக்கு வார்த்தை, பொல்லாதாவிக்கு வார்த்தை. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இதில் அடங்காத தன்மை வரும். அவங்களையே எதிர்த்து பேச, அவங்களையே குறை சொல்கிற ஆவி வரும், நமக்குள்ளே வரும். அதான் பிசாசு. அடக்க விடாது, எதிர்க்க சொல்லு. சில ஆளுகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க நம்ம பிசாசு? உன்னால் அவரை எதிர்க்க முடியாது, அவர் ஏதாயிலும் சொல்லி சமாளித்து விடுவார், அதனால நீ ஒதுங்கிப்போ அப்படின்னு பிசாசு சொல்லிடுவேன். நீ கம்முனு இரு. இல்லை வாயை திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மு வச்சு ஒட்டிக்க, அப்போ கம்முன்னு இருக்கலாம். அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. நீ ஒதுங்கி போயிடவும் கூடாது. அவரை ஓரக்கட்டவும் கூடாது. உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படுகிறது தான் உன் வேலை. அவர் ஒரு ஆலோசனை சொல்லும்போது பிசாசு ஒன்று சொல்லுவேன். உங்கள் அப்பா மூலமாக, உங்கள் அம்மா மூலமாக, உன் கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஜாதி சமுதாயம், இது மூலமாக ஜாத்தான் பேசுவேன். நீ அதுக்கு கீழ்ப்படுகிற? அவங்கள உனக்கு ஆலோசனை கொடுக்கறது. உனக்குன்னு இறைவன் நியமித்த ஊழியக்காரன் யாரு? ஒவ்வொரு இடங்களிலும் கூடி வருகிற மக்களுக்கு நியமித்த ஊழியக்காரன் யாரு? அந்தந்த சபையினுடைய தலைவன். அவன் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிய, அடங்கி இருக்கணும். அடங்காப்பிடாரியா தெரியக்கூடாது. அடங்காப்பிடாரின்னா அண்ணன் தம்பி பாரு, அக்கா தங்கச்சி ஆலோசனை இருக்குது. ஜாதிக்காரன் ஆலோசனை, சொந்தக்காரன் ஆலோசனை இருக்குது. நீ தேவனுக்கு பிறந்தியா, திருடனுக்கு பிறந்தியா? நீ யாருக்கு பிறந்த? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒட்டுமொத்த சொந்தக்காரனை தான் ஜாதிக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் பிசாசுனுடைய இச்சையின்படி செய்ய நீங்க பிசாசுக்கு பிள்ளைகள்னு சொன்னார். யோவான் 12:44. இல்லையோ 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய யாரை பார்த்து சொன்னாரு? சொல்லுங்க, யாரை பார்த்து சொன்னாரு? அதான் உங்க கண்ணை திறக்கிறது. புரிஞ்சுக்கிறீங்க அந்த வசனத்தை. யாரை பார்த்து சொன்னாரு? யாரு? என்ன சொல்றாரு ஸ்ரீபன்? சொந்தக்காரன்டா. அப்படி பாடுற, உன் ஜாதிக்கார, உன் சொந்தக்கார, உன் கூட பிறந்தவன் எல்லாம் எதிராக இருக்கேன். ஏன்னா இவர் தேவ சித்தம் செய்யறது ஒருத்தனுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு தேவ சித்தம் செய்ய மனசே இல்லை. அப்போ யார் சித்தம் செய்யணும்? பிசாசின் சித்தம் தான். ஒன்று பிசாசுக்கு சித்தம் செய்யணும், இல்லைன்னா தேவனுக்கு சித்தம் செய்யும். இப்போ சொந்த ஜாதிக்காரனை பார்த்து பேசுனார் இல்லையா, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? பேசு. உனக்கு ஜாதி வேணும், உனக்கு சமுதாயம் வேணும், உனக்கு சொந்தக்காரன் வேணும். உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவின்னு சொல்ற பொய்யில பொய் தானே. ஏசுனாருக்குள்ள பரிசுத்தாவி இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் அவரை பேச வச்சார். சொந்தக்காரனையும் ஜாதிக்காரனையும் பேசுனேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய யாருனால உண்டானவங்க? யாரை பார்த்து சொன்னாரு? சொந்தக்காரன், சொந்த ஜாதிக்காரன், சொந்த சமுதாயக்காரன், சொந்தக்காரன். எப்பா இவர் பென்யமின் கோத்திரப்பா. மாம்சத்தின்படி பார்த்தா என்ன கோத்திரம்? இவர் யூதா கோத்திரம். மற்ற 11 கோத்திரம் இருக்கான். அதில் ராஜ பரம்பரை ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பென்யமின் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் தான் நம்முடைய திருச்சபை தலைகர்த்தன் பவுல் பிறந்தான்.
நான் இஸ்ரவேலன், ஆபிரகாமின் சந்ததி. பென்யமீன் கோத்திரம்னா ராஜ பரம்பரை. மற்ற 11 கோத்திரத்தையும் ஆண்ட பரம்பரையில் பிறந்தவன். ஒரு திமிரு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் குப்பைடா. இதெல்லாம் என்னது? குப்பை. குப்பையை போட்டு பெருசா பேசிட்டு திடுறான். பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்றான். பொய். எப்படி பேசுவ? குலத்தையும் கோத்திரத்தையும் பேசுவ. இந்த பேசுறாரு, இவர் பரிசுத்தாய் பெற்றவர். நீங்க எல்லாரும் சாதினால் உண்டானவர் சொன்னார்ல. சொல்ல திராணி வேணும்ல உனக்கு சொல்றதுக்கு. அப்புறம் எதிர்த்து போராடுறது, அவங்க எதிர்த்து வரும்போது அவங்களோட போராடி ஜெயிக்கிறது. அப்புறம் முதல்ல சொல்றதுக்கு திராணி இருக்கா? நீ பரிசுத்தாய் பெற்றவனா? நீங்க எல்லாம் பிசாசுக்கு பிறந்தவங்க சொல்லிப்பாரு. நீ அடுத்து ஊழியம் சரியா இல்லையா நான் பார்க்க. என்ன நீ பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் பரிசுத்தாய் பெற்றால? பொய் பிராடு சொல்லிக்கிட்டு இருக்கு. பிசாசு உனக்குள்ள இருந்து அப்படி பேச வைக்குது. நீனும் பேசுற. உனக்குள்ள இருந்தது பரிசுத்தாய் இல்லை, பிசாசு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அடுத்து இதுதான்ப்பா ஏசுனாரு பிசாசை கொடுத்த அடையாளம். இதை வச்சாவது நீங்க பிசாசு எப்படிலாம் பேசுவான்னு புரிஞ்சுக்கிறீங்க. அவன் சத்தியத்துக்கு ஏற்றபடி நிற்க மாட்டாப்பா. அவனால சத்தியத்தின்படி வாழ முடியாது. அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, நிற்க மாட்டான். அந்த ஊழியக்கார போயிடலாம். பெந்தகோஸ்து ஊழியக்காரன் நிற்க மாட்டாங்க. லாரியா இருந்தாலும் பஸ்ஸா இருந்தாலும் வேனா இருந்தாலும் கவுந்துரு, வரிசையா கவுந்துரு. சத்தியத்துக்கு சாட்சியா நிக்கணும்யா. எதுக்கு சாட்சியா ஒளிஞ்சிரு? சத்தியத்துக்கு. நீ ஆராய்ஞ்சு பைபிளை ஆராய்ஞ்சு பார்க்கத்தான் உனக்கு சத்தியமே வெளிப்படும். அதுவும் வளரத்தான் உனக்கு அந்த சத்தியம் வெளிப்படும். அதுக்கு முன்னாடி வெளிப்படாது. சொல்லி கொடுத்தாலும் புரியாது. உன் வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த ஞானம் வெளிப்படும். சரி, அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார். சொந்தக்காரன், ஜாதிக்காரன், சமுதாயக்காரன் நான் உறவு தானே. இஸ்ரவேல முழுவதும் யாருக்கு உறவு? இயேசுவுக்கு மாம்சத்தின்படி உறவு. ஆனால் அவ்வளோ வேலையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் பிசாசினால உண்டானவங்க. யாருக்கு? சாசுக்கு உண்டான. நீங்கள் சாத்தானுக்கு பிள்ளைகள்டான்னு சொல்கிறேன். சொந்தக்காரனையும் ஜாதிக்காரனையும் உறவுக்காரனையும் பார்த்து சொல்ல திராணி இருக்கா? பரிசுத்தாவி இருந்தால் ஒன்றால் சொல்ல முடியும். யார் இருந்தா? பரிசுத்தாவி இருந்தால் சொல்ல வைப்பாரு. உனக்குள்ளே இருக்குது அசுத்தாவி, சொல்லக்கூடாது. அடுத்த வார்த்தை சொல்லுவார் பத்தியில, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அடுத்து அப்ப இவங்க மனசுல ஓடுற எண்ணம், நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பிசாசுடைய இச்சை. அதான் மனதா இருக்கிறீங்களன்னு சொல்றாரு. இவன் மனசுல நினைவுகள் வரும், யோசனைகள் வரும், எண்ணங்கள் வரும். வர்றது எல்லாம் பிசாசுக்கு அடுத்து. எல்லாம் அசுத்தம், எல்லாம் ஆபாசம், எல்லாம் அருவருப்பு, எல்லாம் தீட்டு, எல்லாம் பொய். இவ்வளவு மனசுக்குள்ள வந்துக்கிட்டு போய்கிட்டு எல்லாம் சாத்தானுக்கு பிள்ளைகளா இருந்துக்கிட்டு உலக மக்கள் மத்தியில் நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்தவங்கன்னு சொல்றது பொய், திராடு, சாஸ். ரைட்டு. அவன் மனசில் என்ன ஓடுற எண்ணம், தின்ன சிந்தனை, நினைவு எல்லாம் பிசாசுக்கு அடுத்தது. ரைட், ஓகே, இம்பார்ட்டன். இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறேன்னு சொல்றாருல, அது என்ன இச்சை? பிசாசுக்குள்ள இச்சை. யோசிச்சிருக்கீங்களா?
நீ சொல்ற அதுவா பிசாசுக்கு இச்சை? என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிக்காது. ஓரம்போ ஓரம்போ. ஆமா, என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்க. சாதாரணோட இச்சை அங்கே போகணும். சமமாக இருக்க விரும்புனா 14 வாசிப்பா. ஏசாயா 14 12 வாசி. 12 வாசி. ஏசாயா 14 12 வாசி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதாப்பா பிசாசுடைய இச்சை. அந்த இச்சை வந்ததுனால அவன் பிசாசா போனேன். மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன், இதயத்துக்குள்ளேயே வச்சிருக்கேன். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷன் தோட்டத்தை பார்ப்பான், தேவனோ உங்க மனசுல என்னென்ன ஓடுதுன்னு அவர் எனக்கு தெரியாது. பரிசுத்தாவிக்கு உள்ள பரிசுத்தாவில இருந்தால் தான் சொல்லி கொடுத்துருவாரு. இது ராங் தாட்ஸ், நீ இப்படி சிந்திக்கிறதே தப்பு. இப்படியே சிந்திச்சு சிந்திச்சு வந்தீங்கன்னா அப்புறம் செயல் வடிவம் கொடுத்துருவேன், சரீரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஆவியானவர் தான் சொல்லி கொடுத்துருவார்ல. உன் கூட பிறந்தவங்கள உனக்கு சொல்லி தராங்க. அப்போ பரிசுத்தாவி சொல்ற பொய் இல்லையா? கூட பிறந்தவங்கள்ட்ட நீ ஆலோசனை கேட்டீங்கன்னா நீ விளக்குவியா? நீ ஆவிக்குரியவளா? ஆவிக்குரியவனா? உனக்கு மேல தேவன் ஒரு ஆளை நியமிச்சிருப்பார், நடத்திப்புக்கார. அவன் ஆலோசனை தான் நீங்க. சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்க அப்படிதான் கற்றுக்கணும். தேவ சித்த செய்கிற சபையானால் நடத்திப்புக்காரனை எதிர்க்கவும் செய்யாது, அவன் சொல்றதை கேட்டுட்டு ஓரமா போகவும் செய்யாது. எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. குறை சொல்றது, எதுக்குறது. எப்படி நீ பரலோகம் போவ? எப்படி போவ? எந்த வசன ஆதாரம் இருக்கு உனக்கு? சும்மா நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவராகவே மாறல. சில பொம்பளை சும்மா தண்ணிக்குள்ள முக்கி உள்ள வச்சிருக்காங்க, அதை போய் ரெச்சிப்புன்னு சொல்லுது. அதெல்லாம் ரெச்சிப்பு கிடையாது, அதெல்லாம் பிச்சிப்பு. என்ன பூ? ஆமா, தலையில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி இப்படி காமிச்சு கீழ்ப்படிவாங்க. சபை கீழ்ப்படியணும் தேவனுக்கு. தேவனுக்குன்னா எப்படி கீழ்ப்படிகிறது? ப்ராசஸ் என்ன? எந்த பாதையில நீ நடந்து போனால் தேவனுக்கு கீழ்ப்படிவாய்? எந்த பாதையில போகணும்? ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும்யா. நீ சாகுற வரைக்கும் உன் ஊழியத்தில் நீ உருவாக்கிட்டு இருக்கணும். நீ எந்த அளவுக்கு வளர்றியோ அந்த அளவுக்கு தான் உன் சபை மக்களை வளர்க்க முடியும். சும்மா பிரதம் பண்ணுறதுனால வளர்ந்துட மாட்டாங்க, பாட்டு யாராவது நடத்துறதுனால வளர்ந்துட மாட்டாங்க. உன் குடும்பத்தில் உள்ள உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ உனக்கு கீழ்ப்படியலைன்னா சபை எப்படி கீழ்ப்படியும்? சபை கீழ்ப்படியணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? எப்படி எதிர்பார்க்குற? சொந்த குடும்பத்தையும் ஒன்றால் நடத்த முடியலையே. அதனால முகிலனுக்கு குடும்பமே வேண்டாம், தோத்துறப்பா. ஐயோ அது அப்படியா? அது எப்படி ஆகும்? பரிசுத்தாவி உண்மையில் வருவ, அது ஆகும். அசுத்தாவி வந்தா ஆகாது. ஐயா தீர்க்கதரிசனமா தான் பேசுறிய, அட எல்லாரும் முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாதி பேர். கத்தருக்கு சோத்துற
இது கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியில யோசிக்கணும். இப்போ யோசிச்சு என்ன செய்ய? கண்ணெல்லாம் மங்கி கெட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுடா அப்படின்னா சூரியனை பார்த்து எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும்? கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழகத்தில் இருக்கு. காலம் கடந்த பின்பு யோசிப்பதிலே புண்ணியம் கிடையாது. நீங்கள் காலங்களை கடந்து போவதற்கு முன்பே யோசித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கடவுளுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா சில விஷயங்களை தள்ளித்தான் ஆகணும். தள்ளுனா என்ன நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுதான் ஆகணும். அந்த உலகம் உங்களை பகைக்கும். அவங்க உலகத்துக்கு ஒத்தபடி வேஷம் தரிக்கிறவங்க, உலகத்துக்கு ஒத்தபடி தான் சிந்திப்பாங்க, உலகத்துக்கு ஒத்தபடி தான் வாழ்க்கை அமைப்பாங்க. ஆனால் நீங்கள் நானும் அப்படி இல்லை. அந்த கூட்டத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை தனி கூட்டமாக கத்தர் கொண்டு வந்துட்டார். நம்ம செப்பரேட் பீப்புள், வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், பரலோக தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மக்கள். அதில் நம்ம தெளிவாக இருக்கு. அதனால் காலங்கள் தரப்பட்டிருக்கு. சாகிற வரைக்கும் இன்னும் காலங்கள் இருக்கா இல்லையா? எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்துக்கிடுங்க. அவள் தன்னால் இயன்றதை செய்தார். நம்ம ஆண்டவருக்காக நமக்கு என்ன முடியுமோ அதை செய்ய. 14:9 மார்க்கு 49. மார்க் 14:9 8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்து. அப்போ தேவனுக்காக நல்ல காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஊழியக்காரமாறு, மெய்ப்பர்கள், பாஸ்டர்மாரு இருக்கிற மரணத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற காலங்களில் என்னென்ன செய்யலான்றதை யோசி, தீர்மானி. அதை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே பலன் தாங்கன்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டனை எடுத்து அப்போ பறந்து ஊழியம் செய்யலாம்ல. அதனால் கழுகோட ஒப்பிட்டு பேசுகிறாரு. பறந்து நீ ஊழியம் செய்வார். காத்திருந்தார். காத்திருக்கும் போது பரலோகம் உன்னை பலப்படுத்தினார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வெக்கப்பட்டு போக மாட்டார். அதனால் இருக்கிற காலங்களில் என்ன செய்யலாம் இயேசுவுக்காக அப்படின்னு நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு. தேவன் கிருபை தருவார். இயேசுவுக்காக நீ எடுக்கிற தீர்மான முடிவு இருக்கிற காலங்களை மரணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இயேசுவுக்கு செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்னு என்ன முடிவுகள் எடுக்கிற, என்ன தீர்மானம் எடுக்கிற, அந்த காலங்களுக்குள்ள அதை சாதிச்சு முடிக்கிறதுக்கு கத்தட்ட பலனை வாங்கு. அதுக்கு காத்துரு, செய். அது ஆவியான நடத்துகிற பாதை. இப்போ பிசாசு எப்படி நடத்துது அதையும் பார்த்துக்கிருக்க. பிசாசு எப்படி? நான் வானத்திற்கு ஏறுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் பூமியிலே ஒரு ஏதேன் இருந்தது, அந்த ஏதேனிலே அவன் இருந்தான் என்று சிலர் போதிக்கிறாங்க. கேப் தியரி. என்ன தியரி? கேப் தியரி. ஆதியாகமம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில ஒன்று நடந்ததாக சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமே கிடையாது. உலகம் புறம் போதிக்கிறான். அதுக்கு பேர் கேப் தியரி. ஏன்னா இவங்க அம்புட்டு போயில தூத்துக்குடிக்காரங்க கேப்பில் கிடாய் வெட்டிட்டான். தூத்துக்குடிக்காரன் பூரா என்ன செய்வான்? கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும், எப்படா வெட்டலான்னு பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே வெட்டி தட்டு. அதனால தூத்துக்குடிக்காரங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், கேப்பில் கிடா விட்டுருவேன். இது போல் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கும் கேப் இருக்கு, கால இடைவெளி இருக்கு. அதில் பகுத்தறிவு வேணும், அதில் பரிசுத்தாய் வேணும். உலகம் பூரா இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரீச் பண்ணிட்டான் கேப் தியரியை. அதை இன்டர்நேஷனல் பைபிள்ஸ் எல்லாம் சில பைபிள்ஸ் கோட் பண்ணிட்டான். அதை தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிலர் அதை கோட் பண்ணுறான். சிலர் படம் போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கான். உங்களோட பரிசுத்தாய் இருக்காரா இல்லையா?
பரிசுத்தாவி இருக்காரா இல்லையா? அவர்கிட்ட கேளுங்க. என்னைக்கா கேட்டிருக்கல? இப்படி போதிக்கிறாங்களே, இப்படி சொல்லித்தராங்களே, இப்படி 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு ஆதி ஆமத்தில் விளக்கம் சொல்கிறாங்களே, இது எப்படி சாமி? இது நீங்கள் கொடுத்த விளக்கம் தானா? இதை நான் நம்பலாமா, விசுவாசிக்கலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யாராவது ஜெபம் பண்ணிக்கானே? ஒரு நிமிஷம், 1 மினிட். சாசுக்கு தெரியும் இந்த ஒரு நிமிஷம் இவனை யோசிக்க விட்டோம்னா நம்மளை கவுத்திடுவான்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் சாத்தானு. அதனால் உங்களை யோசிக்க விட மாட்டான். ஆதாமும் ஏவாளும் 1 மினிட் இப்படி சாத்தான் வந்து சொல்லிட்டான், இப்படி பழத்தை போய் பறிச்சுட்டு வந்துட்டா, இப்படி சொல்கிறேன், தேவர்களை போல இருப்பீர்கள், கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாவதில்லை அப்படிலாம் சொல்கிறானே, எப்படி ஆண்டவரேன்னு 1 மினிட் 1 நிமிஷம் அவன் ஜெபம் பண்ணியிருந்தான்னா தலைகீழ மாறிட்டு. இப்போ நம்மெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நாயே பேயே பண்ணியே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் இது பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு சொல்லித்தராரான்னு கேட்கறதுக்கு 1 நிமிஷம் ப்ரேயர் பண்ணக்கூடாது? ப்ரேயர் பண்ண விட மாட்டான் சாய்தா. ஆவியானோட சத்தம் கேட்க விட மாட்டான் சாத்தான். அக்கா சத்தம், தங்கச்சி சித்தம், பெரியம்மா சித்தம், சித்தி சித்தம், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, ஜாதிக்காரன், சமுதாயக்காரன் சத்தம் கேட்க விடுவான். பரிசுத்தாவியோட சத்தத்தை கேட்க விட மாட்டான். அதான் பிசாசு. நீங்கள் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். உங்க மனசு அதைத்தான் விரும்புது. எப்படி பண்ண போவிய? நான் வானத்திற்கு ஏறுவேன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால இவங்க ஒரு கேப்சியர் வைக்கிறான். அப்போ வானத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கா? பூமியில் இருக்க. பூமியிலே ஒரு ஏதேன் இருந்தது, அது தூதர்களின் ஏதேன். என்னெல்லாம் எழுதுறாங்க, அவ்வளோத்தையும் நம்புறாங்க. நான் சொல்லி கொடுத்தா நம்ப மாட்டேங்கிறேன். ஏன்னா இவன் திருடன், இவன் பொய்யன். பொய்க்கு பிதாவாக இருக்கிறவருடைய சத்தம் கேட்பாங்க. நம்ம சத்தியத்தை சொன்னாலும் ஏற்க மாட்டேன். வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னதுனால அதுக்கு முன்னாடி பூமியில் இருந்தான்னு அர்த்தமா? எது? எந்த ஆதாரத்தில்? நீங்க இப்படி பேசுகிறவர்களா இருந்தா இப்ப பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? சும்மா வர்றவன் போறவன் பைபிளை வச்சுக்கிட்டு பிரசவம் பண்ணிட்டேன், அவனை நோட்டீஸில் போடுறாங்க, வால் போஸ்டில் போடுறாங்க. இந்த குருடன் கூடியெல்லாம் கூடிக்கிட்டு கையை தட்டுதுங்க. ஆவி வருதா? என்ன ஆவி வருது? எல்லா ஆவிகளையும் நம்பாமல், தெளிவாக சொல்லிட்டான் அப்போதுல, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள். கையை தட்டுறதெல்லாம் பரிசுத்தாய் கிடையாது. இது பெந்தகோஸ்தை வஞ்சிக்கிறான் பிசாசு. அதனால பெந்தகோஸ்துக்காரிகளை பெந்தகோஸ்துக்காரனை விடுதலையாக்கணும். அதான் நம்ம ஊழியம். பெந்தகோஸ்து பாஸ்டர்மாரை விடுதலையாக்கணும். அதான் 1 மாதம் சென்னையில் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ உள்ள ஊழியமெல்லாம் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னா மோகன் சிலாசர் சொல்றது இல்லை. நாங்கள் போய் சபைக்குள்ள சொல்கிறோம்ல, சபை வஞ்சகாவிக்குள்ள கிடக்கு, பொல்லாதாவி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஊழியர் கூட்டம், இவங்க வச்சுட்டு இருக்கிற சபைக்கெல்லாம் ஒரு சபை கூட்டம். இதுதான் எனக்கு ஊழியம். அந்த 1 மாதம் அதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. மற்றவர்களையும் ரட்சித்த தன்னைத்தான் ரட்சிக்க. இப்போ என்னை சார்ந்தவங்களை ரட்சிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் இந்த கூட்டம். அதுலேயும் எனக்கு கொடுத்த பாடம் வாழ்வியல், அறவியல். அதனால் இந்த 1 மாத காலம் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஊழியம் பண்ணிட்டு வந்தேன்? பொங்கி பொங்கி தந்தாங்க, தின்னுட்டு வந்தேன், தூக்கி எந்திரிச்சிட்டு வந்தேன்.
வர்ற போராட்ட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டா இருந்தேன். என்னை கொண்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் அந்த எல்லைக்குள்ளே கொண்டு போனாரா, அது செய்யணும் ஆண்டவரே, அதை செய்யணும் ஆண்டவரே, அதை செய்யுங்கப்பா, என்னையை செய்ய விட்டுறாதீங்கப்பா, என்னையை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கப்பா அப்படிலாம் பேசுனேன். இவங்க அம்பிட்டு பேர் ஆண்டவரே நீர் வாரும், நீர் போரும், பொழுது சாய போகுது, நீர் நான் போகிறேன்னு அவர் சொல்கிறார். வாரும் போரும்லாம் சொல்கிறதுக்கு உன் வீட்டு வேலைக்காரன் இல்லை. சாசா நீ எப்படி ஜெபம் பண்ணுற? செய்தானே உனக்குள்ளே செய்தான் இருந்தால் அப்படி தான் ஜெபம். ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அது இந்த சரீரத்தில் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்து போகிறாங்கல்ல. இதாவே இந்த பாத்திரம் நீங்கள் குடும்பனால் நீங்கட்டும். கெச்சமலை தோட்டமே அதிர்ந்துச்சியா. கெச்சமலை இருக்கிற ஒளிவ மலையெல்லாம் அதிருது. மலை அதிரும்ல, தோட்டம் அதிரும்ல. அவ்வளோ பெரிய சத்தம் போட்டார். தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டல் பண்ணார்ல. ஒரு ஸ்தோத்திரங்கிற வார்த்தையே உனக்கு வெளியே வரலையே, வாய்க்குள்ள சாசுக்கு பிறந்தவன். ஸ்தோத்திரம்ங்கிறது பலத்த சத்தத்தோடு நீ தேவனை மையப்படுத்த வேண்டாமா? பரலோகத்தில் கூட போகிற கூட்டத்தில் நீ ஒருத்தியா இருந்தா ஓ சத்தம் எப்படி இருக்கும்? இடி முழக்கம் போல இருக்கு. அல்லேலியாங்கிற வார்த்தையே இடி முழக்கம் போல இருந்துச்சா? நீ வச்சிருக்க பைபிள் எழுதியிருக்கு, நாங்கள் என்ன கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கேப் தியரி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவன் பூமியிலாம் வைக்கப்படலை. பூமியில் ஒரு ஏதேன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதேன்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியாதவெல்லாம் பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்றேன். ஏதேன் என்ற வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், களிப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழில் இருக்கு. இப்போ சந்தோஷம்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? களிப்புனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டபோது ஆனந்த சந்தோஷம். அப்போ ஆனந்தம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன? நான் வால்பூர் சர்ச்சை மாதிரியா கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படின்னு போடுவேன். அந்த காலத்தில் கூட்டம் நடத்தும் போது வால்பூர்ஸில் என்ன போடுவேன்? கன்வென்ஷன் கூட்டங்கள். பாருங்கள் பாருங்கள், இப்படி பல வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு முறை ராஜு, காரைக்குடி பாஸ்டர் ராஜு வந்தார். இங்கே வா, என்ன கன்வென்ஷன் கூட்டங்கள் நோட்டீஸ்லேயும் வால்பூர்ஸ்லையும் போட்டிருக்கேன். ஆமாம், ஏன்னா எல்லா பேரும் அடிக்கிறான்ல, நானும் அப்படி தான் அடிச்சிருக்கேன். கன்வென்ஷன்னா இங்கிலீஷ்டா, கூட்டங்கள்னா தமிழ்டா. என்னடா கூட்டங்கள் அடிச்சா அது என்னடா? அப்போத்தான் கண் திறக்கப்படுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கண் திறக்கப்படணும். அதுக்கப்புறம் கன்வென்ஷன், ராமேஸ்வரம் கன்வென்ஷன், இல்லைன்னா ராமேஸ்வரம் ஆவிக்குரிய கூட்டங்கள், இல்லை நற்செய்தி கூட்டங்கள், அதெல்லாம் கன்வென்ஷன் கூட்டங்கள். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். சாதாவது பரவாயில்லை, தமிழில் சொல்லுவார், தமிழ்லையே எடுத்து சொல்லுவாங்க. ரிப்பீட், திருப்பி சொல்றது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியல. ஏன்னா மற்ற ஊழியக்காரன் அப்படி செய்கிறேன், அதனால நாம செய்கிறோம். அதான் பிசாசு, அசுத்தாவி. ஏமாந்துடக்கூடாது, பரலோகம் போகணும். இதுதான் வாழ்வியல், அறையியல். எங்கே போன? ஏன்னா சாவுன்னு ஒன்று வரும், பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. சாசு வருதோ வரலையோ, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் வர்றாரோ வரலையோ, தூதர்கள் வர்றாங்களோ வரலையோ, ஓ ஜாதி வருதோ வரலையோ, ஓ சொந்த பந்தம் வருதோ வரலையோ, நீ சம்பாதிச்சது எல்லாம் வருமோ வராதோ,
ஆனா மரணம் வரும். என்ன வரும்? 9:27 எபிரேயர். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அருமையா, மரணம் வரும். மரணத்துக்கு முன்னே இயேசுனாருக்கு உன்னால என்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சிரு. தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்காத. அப்படியே சண்டை போட்டு காலம்புற வீணா போச்சு. பிள்ளைகளோட சண்டை போட்டு திட்டி பேசி காலம்புற வீணா போச்சு. விசுவாசிகளோட சண்டை போட்டு காலம்புற வீணா போச்சு. தடியா உட்காந்து ஜெபிக்க நேரம் இருக்கா? நீ சண்டையை போட்டுட்டு நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? ஜெபம் எப்படி வரும்? சாசு தான் வரும். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் மேல் நான் பிரியமா இருக்கேன்னு அது வந்துடும். ஏன் சொன்னாருன்னா சொல்லிவிடுவாரு, இதோ பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு அவன் சரக்கு இங்க இல்ல அப்படி சொல்லணும். சண்டையை போட்டினா அவன் சரக்கு உள்ள வந்துடும். அசுத்தங்களுக்கு ஆபாசங்களுக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா சரக்கு இங்க வந்துடும். அவன் சரக்கு அசுத்தமும் ஆபாசமும் பகையும் குரோதமும் பெருமையும் எல்லாம் அவன் சரக்கு. இதையெல்லாம் நீ உண்டாக்கி வச்சுக்கிட்டு நீ உட்காந்து சோத்திரம் சொன்னீங்கன்னா தொண்டையிலேருந்து வர இருதயத்திலேருந்து வராது. பிசாசு அங்கே அடைச்சிடுவான், அணை கட்டி வச்சுருவான். அதனால் இருதயம் திறந்து மனம் திறந்து இறைவனுடைய சமூகத்தை பிரசனத்தை அனுபவிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ரோதங்கள் வெளியே போயிடணும். அசுத்தமும் ஆபாசமும் வெளியே போயிடணும். பெருமை வெளியே போயிடணும். கவலை பாரம் வெளியே போயிடணும். உங்கள் இருதயமும் மனசு சுத்தமாக இருக்கணும். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சம்பாதிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையை பெறுவார்கள். அவர்கள் மேல் அளவற்ற தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க கையை தட்டி பழகிறாத, வெளியேற்றிட்டு பழகு. உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு வந்து நிற்பான். ரைட்டு, வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில் வீட்டு நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவே. இதுதான் பிசாசனுடைய இச்சை. இது யாருடைய இச்சை? பிசாசனுடைய இச்சை. இதைத்தான் இயேசுனார் குறிப்பிட்டார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய. உங்க மனசெல்லாம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. உங்க சிந்தனை, உங்க நினைவு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இயேசுநாதருக்குள்ள என்ன சிந்தனை தெரியுமா? இவனும் விடிவெள்ளி நட்சத்திரம். இவனுக்கு பேர் என்னது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமே. அவனுக்கு பேரு விடிவெள்ளி நட்சத்திரம். இயேசுநாதருக்கு பேரு விடிவெள்ளி நட்சத்திரம். வெளிப்படுத்தல் 22:16. பாத்தீங்களா? இவருக்கு பேரு மார்னிங் ஸ்டார். தள்ளப்பட்ட தூதனுக்கு பேரு மார்னிங் ஸ்டார். அப்ப மார்னிங் ஸ்டார்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் படைச்சு வச்சிருக்காரு. அதுல இயேசுநாதர் தலைமையா இருக்காரு. மார்னிங் ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த சூப்பர் ஸ்டார்களுக்கு, சுப்ரீம் ஸ்டார்களுக்கு தலைமை ஸ்டார் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல போஸ்டிங்ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவன் தான் இந்த தள்ளப்பட்ட தூதன். அவன் தான் பழைய பாம்புக்குள்ள வந்தவன், வலு சிற்பத்துக்குள்ள வந்தவன். அவன் தான் பிசாசு, அவன் தான் சாத்தா. அப்ப அவனுக்குள்ள இருந்த சிந்தை என்ன, ஆசை என்ன, விருப்பம் என்ன? நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூட்டை வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், வானத்திற்கு ஏறுவேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி பூமியில் இருந்தான்னு சொல்லுவாங்க. அவன் இருந்ததே வானத்தில் தான். ஆனால் எந்த வானத்தில் இருந்தாங்கிற அறிவு இந்த பிரசிமார்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த இன்டர்நேஷனல் பிரீச்சர்ஸ்களுக்கு இருந்துச்சுன்னா சரியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தப்பை சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்தவன் கற்றுக்கொண்டவனும் தப்பை கற்றுக்கொண்டுட்டான். அதனால எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. இதுதான் கேப் தியரி.
அவன் ஒரு நாள் பூமியில் வைக்கப்பட்டவன் அல்ல, வானத்தில் தான் வைக்கப்பட்டது. முதல் வானம் சியோன், தேவன் இருக்கிற வானம். வானம் வானம் சொன்னா நீங்க பார்க்குற இந்த ஒன்று மாதிரி இருக்காது, அது பெரிய மண்டலம். இந்தியா எப்படி மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, 28 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்களா, 7 யூனியன் ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்களா? இது மாதிரி வானங்களை தேவன் படைத்தார் என்று சொன்னால் மண்டலங்கள் மண்டலங்களாக படைத்தார். அதிலே ஒன்று பரலோக மண்டலம் என்று சொல்லும்போது, வான மண்டலம் என்றாலும் பரலோக மண்டலம் என்றாலும் தேவன் இருக்கிற இடம் ஒரு மண்டலம். சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரிகிற தூதர்கள் உட்காருகிறது ஒரு மண்டலம். தலைமை தூதர்கள் உட்காருவது ஒரு மண்டலம். அதான் சிங்காசனம் சொல்லியிருக்கு. சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் படைக்கப்பட்டது. இதில் கேப்தியரி சொல்லிக்கிட்டு இருக்கான், அகில உலகத்திலையும் இதான் பேசிக்கிட்டு இருக்கேன். பூமியில் ஒரு ஏதோ இருந்துச்சு, அதில் தூதன் இருந்த, அதனால தான் பூமி ஒழுங்கின்மை வெறுமையாக போச்சு அப்படிங்கிற. இதை நீங்கள் நானும் நம்புகிறோம். நம்புறது மட்டுமா, நம்மளும் பிரசங்கம் பண்ணுறோம். பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோமா இல்லையா? பண்றோம். அது என்ன பரிசுத்தாவியாது? உங்களுக்கு பைபிள் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சத்தியம் கிடையாது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறது சத்தியமா இல்லையான்னு சொல்லணும்னா உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவினா சொல்லி தருவார். பொல்லாதாவி இருந்தால் சொல்லி தராது. உன் கையில் இருக்கிற பைபிளில் இருந்து பரிசுத்தாவியானவர் உனக்கு சொல்லி தருவார். அதான் சத்தியாவியானவர். சும்மா அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன், அவன் பிரசவம் பண்ண இவன் பிரசவம் பண்ண அப்படியெல்லாம் சொல்லி உங்களை வழி தப்ப பண்ணுறான் பிசாசு. நீங்கள் சாத்தானுக்கு இரையாகி விடக்கூடாது. ஆக வானங்களை படைக்கும் போது மண்டலங்களாக படைத்தார். ஒன்றை தமக்கு வாசம் பண்ணும்படியாக வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார். அதுக்கு பேர் சியோன். அதிலே சேராபீன்களை வைத்துக் கொண்டார். கேருபீன்களை சக்கர நாற்காலிக்கு கீழே அதுகளை வச்சுக்கிட்டார். மேகத்தை கார்மேகத்தை கூடாரமாக்கினார். அவரை சுற்றி வானவில் போல கலர் கலராக சொல்றாங்கல்ல, இதுதான் விப்ஜிஆர். கலராக மின்னுது. சிலர் கண்ணை முன்னா என்ன உண்ணாது, கலராக மின்னுது. அதான் செங்குடி பாட்டி கேட்குது, விஷயம் வச்சுட்ட என்ன ஜோம் பண்ணுறிய, உட்காந்து ஒரே பிரசங்கம் தானே பண்ணுறிய, அப்படி கண்ணை மூடுனா கலராக தெரியுமே. ஆண்டவர் அப்படி கலராக தெரியுறாரு. உங்களுக்கு தெரியுமா? அவர் முழிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் இருக்கிற இடத்துக்கு பேரு சியோன். வான மண்டலங்கள். ஒரு வானத்தை படைத்தார் என்று சொல்லக்கூடாது. தமிழ் டிரான்ஸ்லேட்ல தப்பு இருக்கு. தேவன் ஆதியிலே தேவன் அப்படின்னு போட்டிருக்கு, தப்பு. தேவர்கள் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆதியிலே தேவர்கள். ஏன்னா ஃப்ளூரலில் தான் பைபிள் எழுதியிருக்கு. எபிரேய பைபிள் தேவர்கள் தான் எழுதியிருக்கு அந்த பைபிளில். நம்ம பைபிளில் தேவன் எழுதியிருக்கு. ஆதியிலே தேவர்கள். வானத்தையும் நமக்கு ஒருமையில் எழுதியிருக்கு, சிங்குலரில். ஆனால் எபிரேய பைபிள் என்ன எழுதியிருக்கு? வானங்களையோ ஃப்ளூரலில் எழுதியிருக்கு, சிங்குலரில் இல்லை. நம்ம பைபிளில் சிங்குலரில் போட்டிருக்கேன். பணத்தை வாங்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது யாரு? பணம் கொடுத்தது சீகன் பால்க்கு. ஃப்ரூட்ஸே டிரான்ஸ்லேட் பண்ணது, மொழிபெயர்த்தது எல்லாமே செங்கி பயிலு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே அடுத்த இடத்துல 2 பொசிஷனில் இருந்தோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாயா நாம ஊழியம் செய்யறோம், கொண்டாட்டி கொண்டிருக்கோம். அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவருடைய நாமத்தை விடாம பற்றி கொண்டிருக்கிற நமக்கு, கொஞ்சம் பலன் இருந்து மறுதலியாமல் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக கனமும் மகிமையும் புகழ்ச்சி உண்டாகும்படியாக இதே தேசத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. சொல்லியாச்சுல முடிச்சிருவான், சோறு சாப்பிடுவான்.